நாம் எல்லாரும் ஜெபிக்கலாம். நம்ம மத்தியில் இருக்கிற பாஸ்டர் கோபு ஐயா அவர்கள் இப்பொழுது ஜெபித்து ஆசீர்வாதம் போடுவார்கள். எல்லாம் ஜெபம் பண்ணுவோம். அன்பான பிதாவே, அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். அருமையான இந்த நாளிலும் ஐயா தேவதாஸ் அவருடைய இந்த முதலாம் ஆண்டு நினைவு நாளுக்காக கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளுடைய சாட்சிகளையும் தேவன் அறிந்திருக்கிறார். ஐயா சொன்னது போல நீதிமான் சிங்கத்தை போல இருப்பான். இது ஆண்டவருடைய வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறார். அவர் சிங்கம்தான் அவர். ஏன்னா 60 வயசு வரைக்கும் அவர் உத்தியோகத்தில் நிலையாக இருந்து ஒரு நீதிமானாக இருந்து 5 பிள்ளைகளையும் திருமணம் செய்து 5 மருமகனையும் ஆண்டவர் அவருக்கு கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், மகிமை உண்டாவதாக. ஐயா அவர்கள் நான் பார்த்தபோது அவர் ஒரு அமைதியாகவே இருப்பார். அவர் கடைசியாக அவருடைய ஆத்மா ஒரு பேர பிள்ளையாவது நம்ம திருமணத்தை பார்க்கணும் அப்படின்னு கடைசியாக பேத்தியுடைய திருமணத்தை ஆசீர்வாதமாய் முடித்து அவர் பரலோகத்தில் தேவனோடு போய் சேர்த்தார். அதான் கடைசி அவருடைய அந்த ஆத்மா ஆண்டவர் நிறைவேற்றினார். ஒரு பிள்ளையாவது, ஒரு பேத்தி பிள்ளையாவது நம்ம திருமணத்தை பார்க்கணும். அந்த கடைசியான விருப்பத்தை ஆண்டவர் அதை நிறைவேற்றியிருக்கிறார். சங்கீத புஸ்தகத்திலே ஒரு வசனம் இருக்குது. அதை நாம் வாசித்து நாம் ஜெபம் பண்ணுவோம். 73வது சங்கீதம், அதில் 25ஆம் வசனம், பரலோகத்தில் உம்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு? பூலோகத்திலே உம்மை தவிர எனக்கு வேற விருப்பமில்லை. அத்துடைய பிள்ளைகளே, ஐயா தேவதாஸ் ஐயா எங்கே இருக்காருன்னா பரலோகத்தில் இருக்கிறார். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில். பிலிப்பியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் 20வது வசனம் சொல்லுகிறது, நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் உண்டு. ஐயா தேவதாஸ் ஐயாவுடைய விருப்பமே ஒரு பேத்தினுடைய திருமணத்தை அவர் முடித்து தேவ சமூகத்திலே போயிட்டார். அதை கடைசி அந்த ஆத்மா ஆண்டவர் நிறைவேற்றினார். அது ஒரு பெரிய காரியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெளிப்படுத்தல் புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்தில் அது 1ஆம் வசனம் சொல்லுகிறது பாருங்க, இவைகளுக்கு பின்பு பரலோகத்தில் திரளான ஜனக்கூட்டம் இடுகிற ஆரவாரத்தை கேட்டேன். அவர்கள் அல்லேலூயா, ரட்சணியமும் மகிமையும் கனமும் வல்லமையும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியது என்று அந்த வசனம் ஏறி பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம். ஐயாவுடைய விருப்பம் ஆண்டவர் நிறைவேற்றினார். ஒரு மனுஷனுடைய ஆயுசு காலம் 70 வருஷம் இருந்தாலும் அவர் பலத்தின் மிகுதியாக இருந்தார். ஆண்டவருடைய பலத்தினால தான் ஆண்டவர் 80 வயசு வரைக்கும் அவர் ஆண்டவர் பாதுகாத்து வழிநடத்தினார். உண்மையிலே ஐயா அவர்கள் ஒரு சிங்கம்தான். நீதிமான் சிங்கத்தை போல இருப்பான் என்ற வார்த்தை
ஒரு நாளும் மாறாது. அது ஐயா தேவதாஸ் ஐயாவுக்கு அது நிச்சயமாக ஆண்டவர் ஒரு சிங்கத்தை போலவே ஆண்டவர் பாதுகாத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பிதாவே அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் கொடுத்த ஒவ்வொரு சாட்சிகளையும் நீர் அறிந்திருக்கிற தேவனப்பா. தகப்பனே, பரலோகத்திலே உம்மை தவிர எனக்கு வேறு விருப்பமில்லை. சங்கீத புஸ்தகம் 73ஆம் அதிகாரம் ஆண்டவரே, இந்த 25ஆம் வசனத்தில் உங்களுடைய பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்தின என் தேவனப்பா. எஸ்அப்பா, இந்த நாளை அருமையான அம்மாவுக்காக நான் ஜெபிக்கிறேன். அவர்களே சிங்கத்தை போல ஆண்டவரே அந்த தைரியத்தை கொடுங்கப்பா, தைரியத்தை கொடுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், மகிமை உண்டாவது. தாய் மறந்து போனாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொன்ன தேவன் பரிசுத்த ஆவியானவரே, அருமையான அம்மாக்காக நான் ஜெபிக்கிறப்பா. தகப்பனே, அவர்களுக்கும் நல்ல ஆயுசு நாட்களை கூட்டி கொடுங்கப்பா. நல்ல சுகத்தை பலத்தை கொடுங்கப்பா. நல்ல ஆரோக்கியத்தை கொடுங்கப்பா. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஆண்டவரே உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியம், தேவ ஆசீர்வாதம், வழிநடத்தல், பாதுகாப்பு நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும், விசேஷமாக அருமையான அத்தை அவர்கள் முழு குடும்பத்தோடும் ஆண்டவர் வருக வரை மாறாமல் தங்கியிருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வந்த யாவருக்கும் நன்றி. உணவு சாப்பிட்டு போகுமாறு அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென். வாரும் தேவாவானவராஜா, காருண்யாதிபதியே ஸ்தோத்திரம். பரிசுத்த நாமத்தில் நாங்கள் தேவரே, பரிசுத்த நாமத்தில் நாங்கள் தரிசிக்கவே வந்தோம் தயபர தந்தையே, தரிசிக்கவே வந்தோம் தயபர தந்தையே. கரிசனையோருமை, கரிசனையோருமை கருத்தோடும் ஆவியாலே ஆராதிக்க வாரும் தேவாவானவராஜா, காருண்ய அதிபதியே ஸ்தோத்திரம். வாரும் தேவாவானவராஜா, காருண்ய அதிபதியே ஸ்தோத்திரம். தந்தையே வாழும் நிலையவா தேவரே, தந்தையே வாழும் நிலையவாய் மைந்தர்கள் கூடிடும் மத்தியில் விரைவாய், மைந்தர்கள் கூடிடும் மத்தியில் விரைவாய். இந்திடும் அருளை, இந்திடும் அருளை தந்திடும் ஆசீர்வாதம் ஏராளமாக வாரும் தேவாவானவராஜா, காருண்ய அதிபதியே ஸ்தோத்திரம். வாரும்
வானவராஜா காருண்யாதிபதியே ஸ்தோத்திரம். மகிமையால் மதிலாக சூழும் தேவரே, மகிமையால் மதிலாக சூழும் வைத்திடும் மக்கினியால் சத்துருவும் மாளும், வைத்திடும் மக்கினியால் சத்துருவும் மாளும். போதிலும் மனதில் வைத்திடும் ஆசனம், போதித்திடும் வசனமும் வாக்குடனே பாரும் தேவா வானவராஜா காருண்யாதிபதியே ஸ்தோத்திரம். வாரும் தேவா வானவராஜா காருண்யாதிபதியே ஸ்தோத்திரம். போதும் 5 அடி.